எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அது என்னன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினுக்கு பிளான்ட்னா ரொம்ப பிடிக்கும். வீடு ஃபுல்லாக பிளான்ட் தான் வளர்த்து வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு டைம் இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் சரியா சன்லைட்டே கிடைக்க மாட்டுதில்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இதை ஹீரோ கேட்ட உடனே, அப்படின்னா நீ இந்த பக்கத்தில் இருக்க ரூமுக்கு வா, இங்கே நல்லா சன்லைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூமுக்கு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போய் அந்த ரூம்லேயே அவன் தங்கிக்க சொல்லுவான். உடனே ஹீரோயினும், ஐயோ இவ்வளோ பெரிய ரூம் எனக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சிரிப்பா. அதுக்கப்புறமா ஹீரோ, இங்க பாரு, எப்பயாவது உன்கிட்ட இருக்க சாவி தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நான் ஸ்பேர் கீயை இதுக்கு மேலே வைக்கிறேன், எடுத்துக்கோ சரியா அப்படின்னு கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வைக்கிறான். இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை எடுக்கலான்னு போறா, எட்டலை. உடனே அவன் கிட்ட வந்து அதை எடுத்து கொடுக்கும் போது ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அவன் அப்படியே கிட்ட வந்து அப்படியே ஃபூன்னு ஊத ஆரம்பிக்கிறான் அவளோட ஃபேஸில். இதை பார்த்து அவளும் சிரிச்சுட்டே குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடிடுறா. பட் இப்படி இவங்களுக்குள்ள நடக்கிறது எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டு மாடியிலிருந்து அந்த சிஆர் கவனிச்சுட்டு தான் இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குது. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மா வர்றாங்க. பட் அப்பா அவங்க ஹீரோனோட பிளேஸ்ல உட்காராம சிஆரோட பிளேஸ்ல உட்காடுறாங்க. இதை பார்க்கும் போது ஒரு மாதிரி ஆயிடுது ஹீரோயினுக்கு. ஆனா இதை வந்து என்ஷி கவனிப்பானா. ஸோ அவன் என்ன செய்யறான், ஹீரோயினோட பேரண்ட்ஸ் சார்பா அவன் போய் ஹீரோயினோட பிளேஸ்ல உட்காடுறான். உடனே டீச்சரும் பார்த்துட்டு, என்ஷி நீ எதுக்கு அங்க உட்காந்துருக்க அப்படின்னு கேட்க, அது ஏன்னா நானும் வெய்யுங்க்கு ஒரு கார்டியன் தான், அதான் அவ சார்பா நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது. அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு அந்த சிஆர் கிட்ட இருந்து கால் வருது. அவ என்ன சொல்றான்னா, அண்ணன் இந்த வெய்ஹாங் இருக்கால, அவ என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வர சொன்னான, அவளுக்காக இவ்வளோ நேரமா நான் வெயிட் பண்ணேன், ஆனா அவ வரவே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழறா. இதை கேட்ட உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது. இங்க பாரு வெய்யாங், நீ வேணும்னே அவளை அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வெயிட் பண்ண சொன்னியா, உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க வர வழியே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஓடுறான். நம்ம ஹீரோயினும், இல்லையே நான் அவளை எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஹீரோ கூட சேர்ந்து ஓடி வரும்போது அப்பா அந்த சிஆர் ஹீரோயின் அண்ணனை ஹக் பண்ணிட்டு, அண்ணன் அவ வேணும்னு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, நான் அவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா இங்க பாருண்ண அவ என்ன இந்த இடத்துல வெயிட் பண்ண வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டால. உடனே அந்த அண்ணனும் ஹக் பண்ணிட்டு, இங்க பாரு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்கிறான். ஓ ஒன்றும் இல்லையா, அவன் உன் தங்கச்சி, ஆனால் நான் உன் தங்கச்சி இல்லை, அதனால தானே இப்படி சொல்கிற அப்படின்னு சிஆர் கேட்க, யார் சொன்னா, நீ தான் என்னோட தங்கச்சி, அவள் இவ்வளோ நாளாக நம்ம கூடவா இருந்தா, நீ தானே இங்கே இருக்க, அதோட யார் வந்தாலும் உன்னோட இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சிஆர் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே ஹீரோ என்ன செய்கிறான்னா, இது வந்து ஹீரோயினுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே காதை பொத்திக்கிறான். அப்பா அவளுமே, நான் ஒன்றும் சிஆரை இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வர சொல்லலை அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே அவன் ஹீரோயின் கூடயே தான் இருக்கான். தென் அதோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே வேக வேகமாக ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறா. ஹீரோ உடனே கிட்ட வந்து, எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்க, நான் என்னோட பழைய வீட்டுக்கே போகிறேன், நான் அங்கேயே போய் இருந்துக்கிறேன், இங்கே எதுக்கு நான் இருக்கணும், ஒரு முட்டாள் மாதிரி அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்க. ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்காக நான் இங்கே இருக்கேன்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை, என் பழைய குடும்பத்தில் இருக்கவங்களே என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, பாசமாக தான் இருந்தாங்க, ஆனாலுமே எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. எப்போதுமே என்னோட உண்மையான அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, நான் அவங்கள மீட் பண்ணால் அவங்க என்னை எப்படி பாதுகாப்பாக பார்த்துப்பாங்கன்னு யோசிச்சுட்டே தான் இருப்பேன். ஆனால் இப்போ பாரு, இங்கே வந்ததுக்கப்புறம் யாருக்குமே என்னை பிடிக்கவே இல்லை, யாருக்குமே நான் வேணாம், நான் இந்த உலகத்தில் தான் பிறந்தேன், ஆனால் நான் வேணும்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லைல்ல அப்படின்னால அப்பாவன் எனக்கு நீ வேணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோ, இங்கே பாரு, எனக்கு நீ வேணும் சரியா, அதோட இதுதான் உன்னோட வீடு இல்லை நம்மளோட வீடு சரியா அப்படின்னு சொல்ல, அவளுமே கண்ணை தொடச்சிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன், ஆமாம் நீ அழும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி கண்ணாடியில் பார்த்துருக்கியா, பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு குட்டி பூனைக்குட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்பா அவன், சரி வா, உனக்கு உன்னோட பழைய பேரண்ட்ஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி நம்ம ஹீரோயின் ஏற்கனவே ஒரு வீட்டில் வளர்ந்துருப்பாங்க அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஹீரோயினை பார்த்த உடனே அங்கே இருக்க ஹீரோயினோட அம்மா, அதாவது வளர்த்த ஒரு அம்மா, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அவங்க ஹீரோவை பார்த்த உடனே, அட வேகாங், இது யாரு, இது உன் அண்ணனா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை நான் இவளோட அண்ணனோட ஃப்ரெண்டு, சும்மா அவளை பத்திரமா கூப்பிட்டுட்டு வந்து விடணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனோட பழைய வீட்டில் இருக்க அவளோட ரூம்குள்ளே போகிறான். உடனே அவன், இவ்வளோ சின்ன ரூம்லையா நீ இருந்த அப்படின்னு சொல்லி பெட்டில் படுத்துக்கிறான்.
ஹீரோயின் இதை பார்த்து சிரிச்சிட்டு, என்னால் விதியை நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சு? இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உன் ரூமில் இதே மாதிரி பெட்டில் படுத்திருந்தேன். ஆனால் இப்போ பாரு, நீ என் வீட்டுக்கு வந்து என்னோட பெட்டில் படுத்திருக்க. அதை தான் சொன்ன நம்ப முடியலன்னு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோயினோட ஒரு குட்டி தம்பி அந்த வீட்டில் இருப்பான். அவன் ஓடி வரான். உடனே ஹீரோயின், வாடா, உனக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒருக்கான் பார்த்தியா, இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, இவன் பேர் யுன்ஷி அப்படின்னு சொல்ல, யுன்ஷி அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். அட, பெரியவங்கள பேர் சொல்லியா கூப்பிடுவ அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அப்படியா, ஹாய் மச்சான் அப்படின்னு சொல்ல, எது மச்சானா அப்படின்னு ஹீரோயின் துரத்திட்டு போக இதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். அதோட அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்கிறான், அட, நீங்களுமே வெய்ஹாங் சமைக்கிற மாதிரியே சமைக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, வெய்ஹாங், நீ அங்கே போனதுக்கு அப்புறம் சமைக்கிறியா? அந்த வீட்டில் உன்னை சமைக்க வைக்கிறாங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா, எப்பயாவது சமைப்பேன், மற்றபடி எதுவும் இல்லை. அப்படியா? அந்த வீட்டில் இருக்கவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஓ, அங்கே போனதுக்கப்புறம் எங்களை நீ மிஸ் பண்ணல? கண்டிப்பாக அவ்வளோ பெரிய வீட்டில் நீ எங்களை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நாங்கள் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு ஹீரோயினுக்கு அதை கேட்கும் போது கண்ணு கலங்குது. அப்போ அவங்க, நீ அங்கே இருமா, அதான் நல்லது. உனக்கு டாக்டர் ஆகணும்னு தானே ஆசை. நீ அந்த குடும்பத்திலே இருந்து நல்லா படி, ஒரு நல்ல காலேஜுக்கு போ. நீ இங்கே இருந்தால் எப்படி அந்த மாதிரி காலேஜிலலாம் போய் சேர முடியும்? நீ அங்கே இருமா, அதான் நல்லது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் அந்த சியாருக்கு கேக் வெட்டி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோ தான். ஸோ அதை பார்த்துட்டு, சியாருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நியாயமாக வெய்ஹாங்கோட பர்த்டே தானே, அப்போ அவளுக்கு இன்னைக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக போய் ஹீரோயினுக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஹீரோயின் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணா அவள் வெளியே எங்கேயோ போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கே வரா. ஸோ ஹீரோவுக்கு ரொம்ப சேட் ஆகிடுது. பத்தாததுக்கு ஹீரோயினோட அந்த குட்டி தம்பி இருப்பான்ல, அவன் பாதி கேக்க சாப்பிட்டுடுறான். ஸோ ஹீரோ ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு அவ கேட்க, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போ தான் ஹீரோயின் கேக்க கவனிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. உடனே ஹீரோவை கூப்பிட்டு வச்சு, ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்காக கேக் வாங்கினதுக்கு அப்படின்னு அவளுமே அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவளோட அப்பா அம்மா, சரி நீங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்க, நியூ இயர் வேறு வரப்போகுது, நீ குடும்பத்தோடு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாதானே நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு ஹீரோயினை சொல்ல, ஹீரோயினுக்கு அங்கேருந்து போக மனசே இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வராங்க. அண்ட் அகெயின் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் சிரிச்சுட்டே, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக நீ அவ்வளோ தூரம் கிராமத்துக்கு வந்து என் குடும்பத்தில் இருக்கவங்கள பார்த்துட்டு திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு அப்படின்னு சொல்ல, அப்பா அவனுமே தேங்க்ஸ் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு தான் இப்போது என்னோட அம்மா ஞாபகமாக இருக்குது. எங்கள் அம்மா யூஎஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அவங்க உன்னை பிரிஞ்சிருக்கிறத நினச்சி அவங்க மேலே ரொம்ப கோவம் வருதா அப்படின்னு அவ கேட்குறா. ஒருத்தவங்கள வெறுக்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் ஒரு வேளை நம்ம வெறுக்க வேண்டிய இடத்துல நம்ம அப்பா அம்மா இருந்தால் அவங்கள மட்டும் நம்மளால் வெறுக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினை அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய், இங்கே பாரு சியா, நீ சொன்ன போய்க்கு ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த சியாரை அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வெயிட் பண்ண சொல்லலை அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ சியாருமே, சாரி, நான் ஏதோ கொஞ்சம் பொறாமையில் அப்படிலாம் பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, விடு எதுக்கு சாரிலாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு ஹீரோயின் சிரிக்கிறா. அப்பயுமே அங்கே இருக்க ஒரு மாதிரி உருன்னு ஃபேஸ வச்சிட்டு இருக்க. அப்புறம் உங்களுக்கு நான் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க அப்படின்னு அவள் கொடுக்குறா. யாரும் எடுக்க மாட்றாங்க. உடனே நம்ம ஹீரோவே அதில் இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து ஹீரோனோட அண்ணன் வாயில் வச்சுட்டு, என்ன விஷமா கொடுக்குறாங்க, சாப்பிட்றா நல்லா அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்க, அவனுமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறான். தென் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. ஸோ ஹாப்பியாக அப்படியே சாப்பிட்டுட்டே சிரித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அன்னைய நாள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளோட உண்மையான ஃபேமிலிக்குள்ளே வந்து இப்படி ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா இல்லையா. ஸோ அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ மனசுக்குள்ளே, இந்த மொமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக யுன்ஷிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவன் தான் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் நடுவில் இருந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. 2013 வருது. அப்போவுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நாள் பர்த்டே. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினோட கண்ணை பொத்திட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அந்த செயினில் 0968 அப்படின்னு எழுதியிருக்கு.
உடனே ஹீரோயின் இது என்ன நம்பர் அப்படின்னு கேட்க, அட இது நம்ம வீட்டோட நம்பரு. நம்ம வீடு நமக்கு எவ்வளோ முக்கியம். அதனால தான் இத எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே ஓ! இருந்தாலும் இது அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்றா. ஓ! உனக்கு இந்த கிஃப்ட் வேண்டாமா? அப்ப குடு அப்படின்னு சொல்ல, முடியாது நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் அவ போட்டுக்கிறா. தென் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இவங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம்லாம் நடந்து முடியுது. சிஆர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டடீஸ்க்காக அவ அப்ராடுக்கு போக போறாளாம். ஸோ ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி எல்லாரும் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அண்ணன் ஹீரோவ பார்த்து, "ஆமா, நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? அப்ராடுக்கு போய் படிக்க போறியா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு அப்ராடுக்கு போறதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல" அப்படின்னு அவன் சொல்றான். "அப்படியா? வேற என்ன முக்கியம்?" "எனக்கு என் மனசுக்கு புடிச்சவங்களோட எப்போதும் நெருக்கமா இருக்கிறது தான் முக்கியம்" அப்படின்னு அவன் சொல்றான். இத கேட்டுட்டு அங்க இருக்கவங்களும், "ஓஹோ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதுக்கப்புறம் சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணாவே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வெளிய ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின நெறைய ஃபோட்டோ எடுத்துட்டே இருக்கான். அப்ப அவ கேட்கிறா, "சரி நம்ம லாஸ்ட்டா ஃபேர்வெல் பார்ட்டில பேசும்போது, நீ ஒண்ணு சொன்னல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படின்னு கேட்கிறா. "நான் என்ன சொன்னேன்?" "ஏய் நடிக்காத. நீ தானே சொன்ன, உன் மனசுக்கு பிடிச்சவங்களோட எப்போதும் நெருக்கமாவே இருக்கணும்னு. அதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்ல, "அதுவா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, மனசுக்கு புடிச்சவங்களோட எப்போதும் ஒண்ணாவே இருக்கணும்னு அர்த்தம்" அப்படின்னு அவன் கிட்ட வர, டக்குனு அவ தள்ளி போயிட்டு, "அப்படின்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு கேட்கிறா. "அப்படின்னா பிரியவே கூடாது. எப்போதும் ஒண்ணாவே இருக்கணும். கடைசி வரைக்கும். மழை, புயல்னு என்ன வந்தாலும் ஒண்ணாவே இருக்கணும். நீயும் நானும் அதே மாரி ஒண்ணாவே இருக்கலாமா?" அப்படின்னு கேட்க, அவ சிரிச்சுட்டே, நான் யோசிச்சு சொல்றேன்" அப்படின்னு ஓடுறா. அப்பயுமே அவன் சரி, நம்ம காலேஜ் முடிச்சுட்டு கிராஜுவேஷன்லாம் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம், நான் உன்ன ஒரு பிங்க் ஸ்னோ இருக்க பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். "என்னது ஸ்னோ ஒயிட் கலர்ல தானே இருக்கும். பிங்க் கலர்லயா இருக்கும்?" அப்படின்னு அவ கேட்க, "உனக்காக நான் பிங்க் கலரையும் கொண்டு வருவேன். அதோட உனக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம கல்யாணத்த கடல் மேலேயே வச்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்க, உடனே அவ சிரிச்சுட்டே, "நீ வர வர ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்ட" அப்படின்னு சொல்றா. "எது நானா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே கிஸ் குடுக்குறான். தென் இப்படியே எல்லாமே கொஞ்ச நாளைக்கு ரொம்பவே ஸ்மூத்தா போக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் ஹீரோவுக்கு